வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கவுனி அரிசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி, இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசி எடுக்கணும். இந்த கவுனி அரிசியில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு அலசி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 வாட்டி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சிட்ருக்கிறேன் பாருங்கள். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வைக்கணும். 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போ இதை மூடி போட்டு ஊற வைக்கலாம். இது ஊறட்டும். அரிசி நல்லா ஊறி வரணும், அதனால் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இது ஊறணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சேர்த்துட்டு இருந்த அரிசி உளுந்து எல்லாமே நல்லாவே ஊறி வந்துட்டு இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் தான் இன்னும் சேர்த்து அரைக்கிறேன். நான் எடுத்திருந்த அரிசியை 2 டைமாக நான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஜாரில் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை அரைக்கும்போது இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே தண்ணியை நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற அரிசியையும் நம்ம இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதையும் நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விடணும். இது நல்லா புளித்து வரட்டும். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துட்டுருக்குன்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தோசை மாவு பதத்துக்கு மாவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் மிக்ஸியை அலசிட்டு எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு மாவு இருந்தாலே போதும். இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு இருக்குது. அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். தோசை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எதுவும் எடுக்காது. 1 நிமிஷத்துலேயே தோசை வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தோசை ரொம்ப அருமையாகவே வந்துட்டு இருக்குது. இப்போ இதை இதிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான
கவுனி அரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.